வணக்கம். எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் என்னென்ன மாக்கோலம் போட்டேன் பொங்கலுக்குன்னு மட்டும்தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ நேற்று நைட்டே நான் மாவு ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டேன். காலையில் கிளம்பிட்டு நான் சாமிக்கிட்ட போய் கோலம் போட ஆரம்பித்தேன். ஸோ சாமிக்கிட்ட ஒரு சிம்பிளான ஸ்டார் கோலம் ஒன்று போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் ஆக்சுவலாக எதுக்கு இந்த வீடியோனால், நான் கம்பி கோலம்லாம் ரொம்ப போட்டதில்லை, எனக்கு போட தெரியாது. சிம்பிளாக நேற்று நைட்டு ஒரு கோலம் பார்த்து வச்சுருந்தேன், ட்ரை பண்ணலாம். ஏன்னா சின்னதாக தான் போட போகிறோம், கம்பி கோலமாக இருந்தால் பார்க்க நிறைவாக இருக்கும்னு சொல்லி நைட்டே ஒரு கோலம் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதை பார்த்து மெதுவாக போட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிளாக 8 புள்ளி வச்ச மாதிரி ஒரு கோலம் தான், சின்னதாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை போட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருந்தது. ஏன்னா நான் கம்பி கோலம் போட்டதில்லை. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் போட்ட கம்பி கோலம். பார்க்க நல்லா தான் இருந்தது. ஸோ ரொம்ப பாதுகாப்பாக பசங்கக்கிட்டேருந்து வச்சு காய வச்சேன். அதை கொஞ்சம் தட்டுனாலும் அது மாவாக போயிடும், இல்லைன்னா அந்த மாவு இழுங்கி போச்சுன்னா அது அசிங்கமாக அந்த டிசைனே தெரியாத மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தேன் இந்த கோலத்தை. ஃபைனலாக நான் போட்டு முடிச்சுட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அடுத்து என்னோடய பொங்கல் பானையில் நான் கோலம் போட்டது தான் நான் காட்ட போகிறேன். பொங்கல் பானைக்காக சைடில் ஒரு சின்ன கோலம் போட்டிருந்தேன் சிம்பிளாக. அது அங்கே எங்கள் வீட்டிலலாம் போடுவோம், பானை வைக்கும்போது கோலம், அதுக்காக அது. ஸோ பானையில் போட்ட கோலம் இது தான். நெளி மாதிரி, அப்புறம் கோடு மாதிரி, நெளி மாதிரி, கோடு மாதிரி, இப்படி அடுத்தடுத்து போட்டோன்னா பானை ஃபுல்லாக ரொம்பிடும். ஸோ இதுக்கப்புறம் அதை போட்டுட்டு நான் மஞ்சள் கொத்து கட்டி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் போய் கிளம்பிட்டு பொங்கல் வச்சோம். அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய கோலம்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.